ஒரு யோகியின் சுயசரிதத்தில் அத்தியாயம் 32 இறந்த ராமன் உயிர் பெறுறதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லாசருங்கிற ஒருவர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருந்தார். இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்திற்கு எதுவாயிராமலும் தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால மகிமைப்படுவார்னு இயேசுநாதர் சொல்றாங்க. செராரம்பூர் ஆசிரமத்தில் உள்ள மாடி முகப்புல சூரிய வெளிச்சம் நிரம்பிய ஒரு கால பொழுதுல ஸ்ரீ யுக்தீஸ்வரர் கிறிஸ்துவ திருமுறைகளை விளக்கி கொண்டிருந்தார். குருதேவரின் சீடர்களில் சிலருடன் நான் என் ராஞ்சி மாணவர்களுடன் சிறு குழுவுடன் அங்கு இருந்தேன். ஸ்ரீ பரமஹம்சர் யோகானந்தர் சொல்றாங்க. இந்த பத்தியில இயேசு தன்னை இறைவனின் மகன் என்று சொல்லிக் கொள்கிறார். இவர் இறைவனுடன் முழுமையாக ஒன்று இருந்தாலும் அவர் தன்னை பற்றி சொல்லாமல் ஒரு ஆழமான உட்கருத்தை குறிப்பிடுகிறார். என் குருதேவர் விளக்க ஆரம்பிச்சார். அதாவது ஸ்ரீ யுக்தேஸ்வரர் சொல்றாங்க எல்லார்கிட்டையும், இறைவனின் புதல்வன் என்பது கிறிஸ்து அல்லது மனிதனின் தெய்வீக உணர்வுதான். இறந்து படும் எந்த மனிதனும் இறைவனை பெருமைப்படுத்த முடியாது. அவர் தன்னை படைத்தவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே கௌரவம் அவரை விடாமல் தேடுவதுதான். அவரை விடாமல் தேடுவதுன்னா நான் யார் விசாரணை, நமக்குள்ளே நம்மளோட ஆன்மா என்ன, அதெல்லாம் ஆன்ம விசாரணை செய்யறது மூலமா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தான் அறியாத அருவமான ஒரு பொருளை மனிதன் பெருமைப்படுத்த முடியாது. மகான்களின் சிரத்தை சூழ்ந்துள்ள ஜோதி அல்லது ஒளிவட்டம் இறைவனிடத்தில் அவருக்குள்ள இறை அன்பு செலுத்தக்கூடிய சக்தியை குறிக்கும் அடையாள சின்னம்தான். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் லாசரு உயிர்ப்பிக்க பெற்ற அற்புதமான கதையை மேலும் தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சார். அதன் முடிவில் குருதேவர் அந்த புனித புத்தகம் திறந்தபடி அவரது மடி மேல இருக்க ஒரு நீண்ட மௌனத்தில் ஆழ்ந்தார். நான் கூட அந்த மாதிரியான ஒரு அற்புதத்தை காணும் பாக்கியம் பெற்றிருந்தேன். என் குருதேவர் கடைசியில் ஒரு பவித்திரமான உணர்வுடன் சொன்னார். லாகரி மகாசேர் என் நண்பர்கள் ஒருவரை மரணத்திலிருந்து திரும்பவும் உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சார். அதாவது என் பக்கத்தில் இருந்த சிறுவர்கள் ரொம்ப ஆர்வத்துடன் புன்னகை செய்தாங்க. தத்துவம் மட்டும் இல்லாம குறிப்பா ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அவருடைய குருவுடன் அவருக்கு ஏற்பட்ட ஆச்சரியமான அனுபவங்கள் பற்றி சொல்லி எந்த கதையையும் நான் சந்தோஷமாக அனுபவிக்கும் அளவிற்கு என்னுள்ளும் கூட சிறுவனின் தன்மை இருந்தது. என் நண்பன் ராமனும் நானும் இணை பிரியாதவர்களாக இருந்தோம். குருதேவர் தொடங்க ஆரம்பிச்சார். அவர் மிக சங்கோசமுள்ளவனாகவும் தனிமையை நாடுபவனமாகவும் இருந்ததால் அவன் எங்கள் குரு லாகரி மகாசேரிடம் செல்ல பகல் நேர சீடர்களிடம் கும்பல் இல்லாத நடுநிசிக்கும் விடியற்காலைக்கும் இடையில உள்ள நேரங்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்தான். நான் ராமனுடைய ரொம்ப நெருங்கிய நண்பங்கிறதுனால அவன் தன்னுடைய பல ஆன்மீக அனுபவங்களை என்னிடம் நம்பி சொல்லுவான். அவனுடைய சீரிய துணையினால எனக்கு ஊக்கம் ஏற்பட்டதை நான் பார்த்தேன். என் குருவின் முகம் பழைய நினைவுகள்ல கனிந்தது. ராமன் திடீர்னு கடும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டான். ஸ்ரீ யுக்தீஸ்வரர் தொடர்ந்தார். அவர் ஆசிய காலராவினால் பீடிக்கப்பட்டிருந்தார். கடுமையாக நோய்வாய்ப்படும் நேரங்கள்ல மருத்துவர்களை அழைப்பதை எங்கள் குருதேவர் என்றுமே தடை செய்ததே இல்லை. ஆனா 2 சிறப்பு மருத்துவர்கள் அழைக்கப்பட்டனர். நோயால் அவதிப்படுபவருக்கு சிகிச்சை செய்யும் அவசரத்தின் மத்தியிலும் நான் லாகரி மகாசேரிடன் உதவி வேண்டி ஆழ்ந்த பிரார்த்தனை செய்தவாறு இருந்தேன். நான் அவருடைய வீட்டிற்கு ஓடி அவரிடம் விம்மலுடன் விஷயத்தை சொன்னேன். மருத்துவர்கள் ராமனை பார்த்து வருகிறார்கள், அவர் குணமாகி விடுவான். என் குரு களிப்புடன் முறுவலித்தார். புன்சிரிப்போட சொன்னாங்க. நான் நிம்மதியை என் நண்பன் படுக்கறையில் சென்ற போது அவன் இறக்கும் தருவாயில் இருப்பதை நான் பார்த்தேன். அவனால 1 இல்லைன்னா 2 மணி நேரத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. அந்த மருத்துவர்கள் ஒருவர் என்னிடம் மனமொடிந்த சாலையில் சொன்னார். நான் மறுபடியும் லாகரி மகாசேரிடம் ஓடினேன். மருத்துவர்கள் மனசாட்சிக்கு உட்பட்டவர்கள். ராமன் குணமாகி விடுவார் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும். குருதேவர் மகிழ்ச்சியுடன் என்னை திருப்பி அனுப்பிவிட்டார். ராமனின் வீட்டில் 2 மருத்துவர்களும் சென்று விட்டிருந்ததை நான் பார்த்தேன். ஒருவர் எனக்காக ஒரு குறிப்பு விட்டு சென்றிருந்தார். நாங்கள் எங்களால் இயன்றதை செய்து விட்டோம், ஆனால் இவன் விஷயத்தில் நம்பிக்கை இல்லைன்னு ஒரு மருத்துவர் யுக்தேஸ்வர்கிட்ட பரமஹம்ச யோகானந்தர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. எனது நண்பன் உண்மையிலே இறக்கும் மனிதனின் நிலையில் தான் இருந்தான்.
லாகரி மகாசேனின் சொற்கள் எப்படி பலிக்காமல் இருக்க முடியும் என்பது எனக்கு புரியல. இருந்தாலும் ராமனின் உயிர் வேகமாக நழுவி கொண்டுட்டே இருந்தது. அந்த காட்சி இப்பவும் எல்லாம் முடிந்துட்டதுன்னு எண்ணத்தை என் மனசுல ஏற்படுத்தியது. இந்த மாதிரி நம்பிக்கையும் சந்தேகத்தையும் எனக்கு மாறி மாறி வரும்போது அலைகள்னால தடுமாற்றத்துடனே என்னால் முடிந்த வரையில என் நண்பனுக்கு சிகிச்சை செய்தேன். அவன் பேசுவதற்காக எழுந்தான். யுக்தேஸ்வரர் குருதேவரிடம் ஓடி சென்று, நான் இறந்து விட்டதை கூறு. ஈம சடங்குகளுக்கு முன்னால் என் உடலை ஆசிர்வதிக்கும்படி குருதேவரிடம் சொல். இந்த சொல்லு அவன் பெருமூச்சு வாங்கியவாறு பூத உடலை விட்டான். நான் 1 மணி நேரம் வரை அவன் படுக்கை அறையில் அழுதவாயிருந்து இருந்தேன். என்றுமே அமைதியை நாடும் அவன் இப்போது மரணத்தின் நிரந்த அமைதியை அடைந்து விட்டிருந்தான். இன்னொரு சீடன் உள்ளே வந்தான். நான் திரும்பி வரும் வரை அவனை வீட்டில் இருக்கும்படி சொன்னேன். அரை மயக்கத்துடன் நான் குருதேவனுடன் சோர்வுற்று திரும்பினேன். இப்போது ராமன் எப்படி இருக்கிறான்? லாகரி மகாசேரின் முகம் புன்னகையில் மலர்ந்திருந்தது. ஐயா, அவன் எப்படி இருக்கிறான் என்பதை நீங்கள் சீக்கிரமே பார்க்க போறீங்க. நான் உணர்ச்சி வசப்பட்டு உளறினேன். இன்னும் சில மணி நேரங்களில் நீங்கள் அவன் உடலை அது சுடுகாட்டிற்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன் காண்பீர்கள். நான் மனமுடைந்து வெளிப்படையாக புலம்பலானேன். யுக்தேஸ்வரர், உன்னை கட்டுப்படுத்திக் கொள். அமைதியாக அமர்ந்து தியானம் செய். என் குருதேவர் சமாதியில் ஆழ்ந்து விட்டார். அந்த பகல் பொழுதும் இரவும் இடையிறாத மௌனத்தில் கழிந்தது. நான் என்னுள் சமாதானம் அடைவதற்கு முடியாமல் திணறிக் கொண்டிருந்தேன். விடியற்காலையில் லாகரி மகாசேர் ஆறுதல் கூறும் வகையில் என்னை பார்த்தார். நீ இன்னும் அமைதியற்று இருக்கிறாய் என்பதை நான் பார்க்கிறேன். ஏதாவது மருந்து வடிவத்தில் ராமனுக்கு நான் கண்கூடான உதவி செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பதாக நேற்றே நீ விளக்கமாக கூறவில்லை. யுக்தேஸ்வரர் பரமஹம்சர் யோகானந்தர்கிட்ட கேட்குறாங்க. குருதேவர் கிண்ண வடிவ விளக்கிலிருந்து சுத்திகரிக்க பெறாத விளக்கெண்ணெயை சுட்டி காட்டினார். அந்த விளக்கிலிருந்து கொஞ்சம் எண்ணெயை ஒரு சிறு புட்டியில் நிரப்பிக்கொள். ராமனுடைய வாயில் 7 சொட்டுக்கள் ஊத்து. ஐயா, நான் மறுத்து கூறினேன். அவன் நேற்று மதியமே இறந்து விட்டான். இந்த எண்ணெயினால் இப்போது என்ன பிரயோஜனம்? பரவாயில்ல, நான் சொல்லுவது போல செய். என் குருதேவனின் ஆனந்தமான மனநிலையை என்னால் புரிந்து கொள்ளவே முடியல. நான் இன்னும் என் இழப்பின் தணிக்க முடியாத வேதனையில் தத்தளித்து கொண்டு இருந்தேன். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எடுத்துக்கொண்டு நான் ராமனின் வீட்டை நோக்கி பானேன். சாவின் பிடியில் சிக்கி என் நண்பன் உடல் விரைத்து கிடந்ததை பார்த்தேன். அவனுடைய கோரமான நிலையை நான் பொருட்படுத்தாமல் என் வலது ஆள்காட்டி விரலால் அவன் உதடுகளை திறந்து என் இடது கையாலும் அந்த புட்டியின் மூடியில் உதவியாலும் இறுகி போயிருந்த அவன் பற்களின் மேல் சொட்டு சொட்டாக அந்த எண்ணெயை விட்டேன். 7வது சொட்டு அவனது உறைந்த உதடுகளை தொட்டதுதான் தாமதம். ராமனுக்கு உக்கிரமாக தூக்கி போட்டது. அவன் ஆச்சரியத்துடன் எழுந்து உட்கார்ந்த போது தலையிலிருந்து கால் வரை அவன் தசைகள் எல்லாம் அதிர்ந்தது. நான் லாகரி மகாசரை ஒரு ஒளி பிளிம்பில் கண்டேன். அவன் கூவினான். அவன் சூரியனைப் போல பிரகாசத்துடன் இருந்தார். எழுந்திரு, உன் தூக்கத்தை விட்டொளி என்று அவர் எனக்கு உத்தரவிட்டார். யுக்தேஸ்வரருடன் என்னை காணவா என்றார். ராமன் எழுந்து தானாகவே உடையணிந்து கொண்டதையும் அந்த உயிரை குடிக்கும் வியாதியை பின்னரும் எங்களுடைய குருவின் வீட்டிற்கு நடந்து வரும் அளவிற்கு திடகாத்திரமானதாக இருந்ததையும் கண்டு என் கண்களே என்னால் நம்பவே முடியல. அங்கு அவன் நன்றியால் நனைந்த கண்களுடன் லாகரி மகாசேயரின் முன்னால் விழுந்து வணங்கினான். குருதேவரும் ஆனந்த களிப்பில் திளைத்தார். அவர் கண்கள் என்னை பார்த்து விசேஷமாக சிமிட்டின. யுக்தேஸ்வரர் கூறினார், நிச்சயமாக இனி நீ எப்பொழுதும் கையில் ஒரு புட்டி விளக்கெண்ணையை உன்னுடன் எடுத்து செல்ல தவறமாட்டாய். நீ ஒரு பிணத்தை பார்க்கும் போதெல்லாம் வெறுமனே இந்த எண்ணெயை கொடு. ஏன், இந்த 7 சொட்டு விளக்கெண்ணெய் யமனுடைய அதிகாரத்தையே நிச்சயமாக கெடுத்துவிடும் போலிருக்கிறதே. குருதேவா, நீங்கள் என்னை கேலி செய்கிறீங்கல்ல? எனக்கு புரியல. தயவு செய்து என் தவற்றின் தன்மையை எனக்கு சுட்டி காட்டுங்க. ராமன் சுகமடைந்து விடுவான் என்று நான் உனக்கு 2 தடவை சொன்னேன். இருந்தாலும் உன்னால் என்னை முழுமையாக நம்ப முடியல. லாகரி மகாசேயர் விளக்கினார். மருத்துவர்கள் அவனை குணப்படுத்த விட முடியும் என்ற அர்த்தத்தில் நான் கூறவில்லை. அவர்கள் அங்கு இருக்கிறார்கள் என்றுதான் நான் குறிப்பிட்டேன். மருத்துவர்களுடன் குறுக்கிட நான் விரும்பவில்லை.
அவர்களும் வாழ்ந்தாகணும். மகிழ்ச்சி நிறைந்த குரலில் அவர் தொடர்ந்தார். அந்த சர்வ வல்லமையுள்ள பரமாத்மாவினால் மருத்துவர் இருந்தாலும் அல்லது இல்லாவிட்டாலும் எவரையும் குணப்படுத்த முடியும் என்பதை எப்போதும் அறிந்து கொள். என் தவறு எனக்கு புரிகிறது. நான் வருத்தத்துடன் ஒப்புக்கொண்டேன். உங்களுடைய எளிய வாக்கானது இந்த பிரபஞ்சம் முழுவதையும் கட்டுப்படுத்துது என்று நான் இப்பொழுது தெரிந்து கொண்டேன். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் இந்த மலைப்பூட்டும் கதையை சொல்லி முடித்தவுடன் ராஞ்சி சிறுவர்கள் ஒருவன் ஒரு கேள்வி கேட்க துணிந்தான். ஒரு குழந்தையால் தான் அவ்வாறான கேள்வி கேட்கப்படும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. ஐயா, அவன் கேட்டான், உங்கள் குரு ஏன் விளக்கெண்ணெயை கொடுத்து அனுப்பினார்? குழந்தாய், எண்ணெயை கொடுத்ததில் விசேஷ அர்த்தம் எதுவும் இல்லை. நான் ஏதாவது காணப்படும்படியான பொருளை எதிர்பார்த்ததுனால லாகரி மகாசயர் அருகில் இருந்த எண்ணெயை எனக்குள் பெருமளவில் நம்பிக்கை எழுப்ப ஒரு வெளிப்படையான சின்னமாக தேர்ந்தெடுத்தார். நான் முழுவதுமாக நம்பாததால் குருதேவர் ராமனை இறக்க அனுமதித்தார். ஆனால் அவன் பிழைத்து கொள்வான் என தெய்வம்ச பொருந்திய குரு கூறியிருந்ததனால் குணமடைதல் கட்டாயம் நடைபெற்றே ஆக வேண்டும் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. அதற்காக அவர் ராமனை முடிவான வியாதியாகிய மரணத்திலிருந்து குணப்படுத்த வேண்டியும் இருந்தது. ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அந்த குழுவை விடை கொடுத்து அனுப்பிவிட்டு அவர் காலடியில் இருந்த ஒரு கம்பளி ஆசனத்தை எனக்கு சுட்டி காட்டினார். யோகானந்தா, அவர் வழக்கமில்லாத ஒரு தீவிரத்துடன் சொன்னார், நீ பிறந்ததிலிருந்தே லாகரி மகாசயரின் நேரிடையான சீடர்களினால் சூழப்பட்டிருக்கிறார். அந்த பெரிய மகான் அவருடைய உயர்ந்த வாழ்வை பாதி தனிமேலேயே கழித்திருக்கிறார். மேலும் அவர் தன்னை பின்பற்றியவர்கள் அவருடைய உபதேசங்கள் வைத்து யாதொரு ஸ்தாபனத்தையும் அமைக்க அனுமதிப்பதை உறுதியாய் மறுத்திருந்தார். ஆனாலும் அவர் முக்கியமான முன்னறிப்பு ஒன்றை செய்தார். நான் மறைந்த 50 வருடங்களுக்கு பிறகு அவர் சொன்னார், மேலை நாடுகளில் யோகத்தில் தோன்றும் ஆழ்ந்த ஆர்வம் காரணமாக என் வாழ்க்கை வரலாறு எழுதப்படும். யோகத்தில் செய்தி உலகம் முழுவதும் சூழும். அது மனிதனுடைய சகோதரத்துவத்தை நிலைநிறுத்த உதவும். மனித குலம் நேரடியாக உணர்ந்தறியும் ஒரே பிதா என்பதின் அடிப்படையில் ஏற்படும் ஒற்றுமையே அது. என் மகனே யோகானந்தா, ஸ்ரீ யுக்தேஸ்வரர் தொடர்ந்தார், நீ அந்த செய்தியை பரப்புவதிலும் அந்த புனித வாழ்க்கையை எழுதுவதிலும் உன் பங்கை செய்யணும். 1895 லாகரி மகாசயர் மறைந்து 50 வருடங்கள் 1945 முடிந்த பொழுது இந்த புத்தகமும் முடிவுற்றது. 1945 வருடம் புது யுகத்தையும் கூட புரட்சிகரமான அணுசக்தி யுகத்தை வரவேற்ற எதேச்சியான சம்பவத்தை கண்டு என்னால் தேக்காமல் இருக்க முடியல. எல்லா சிந்தனையாளர்களின் மனமும் ஒன்றுமில்லாத வகையில் சமாதானம், சகோதரத்துவம் ஆகிய அவசரமான பிரச்சனைகளை நோக்கி திரும்புது. இல்லைன்னா மூர்க்க சக்தியின் இடையறாத உபயோகமானது பிரச்சனைகளிடம் சேர்த்து எல்லா மனிதர்களையுமே அழித்துவிடும். மனித குலத்தின் ஆக்க பணிகள் காலத்தினாலோ இல்ல குண்டு வீச்சினாலோ சுவடே இல்லாம மறைந்தாலோ பகலவன் தன் பாதையினாலும் விலகுவதும் இல்லை. வீண் மீன்களும் மாற்றம் எதுவும் இல்லாத தங்கள் காவலை தொடரும். பிரபஞ்சத்தின் விதிமுறையை நிறுத்தவோ அல்லது மாற்றவோ முடியாது. மேலும் மனிதன் தன்னை அதனுடன் இணக்கமாக ஈடுபடுத்திக் கொள்வதுதான் நல்லது. பிரபஞ்சம் வலிமைக்கு விரோதமாக இருக்கும்போது சூரியன் ஆகாயத்தில் யுத்தத்தை புரியாமல் சரியான சமயத்தில் அஸ்தமித்து ஓய்வு பெற்று விண்மீன்களுக்கு அவைகளை சிறு ஆட்சிக்காக விட்டு கொடுக்கும் பொழுது நம் கவசம் அணிந்த முட்டியை காட்டி என்ன பிரயோஜனம்? அதனால ஏதாவது அமைதி கிட்டுமா என்ன? நல்லெண்ணங்கள் இந்த பேரண்டத்தை பிணைத்து வைத்திருக்கிறதே ஒழிய கொடூரமில்லை. அமைதியுள்ள மனித குலம்தான் வெற்றியின் அளவற்ற பலன்களை இரத்தம் சிந்திய மண்ணில் பயிரிடப்பட்ட எந்த பொருளையும் விட அதிக இனிமையான ருசியுடையதாக கண்டறியும். பலனளிக்கக்கூடிய சர்வதேச சங்கம் என்பது மனித இதயங்களில் இயல்பான பெயரில்லாத சங்கமேதான். இந்த உலகத்தில் துன்பங்களையும் துடைப்பதற்கு வேண்டிய பரந்த இரக்கமும் பகுத்துணர்வுகின்ற ஆழ்ந்த நோக்கமும் மனித வேற்றுமைகளை வெறும் அறிவுபூர்வமாக எண்ணியே பார்ப்பதால் ஏற்படாது. ஆனால் மனிதனின் ஆழ்ந்த ஐக்கிய ஞானத்திலிருந்து கடவுளிடமிருந்து கொண்ட உறவினால் ஏற்படும் உலகின் உயர்ந்த லட்சியமாகிய சகோதரத்துவத்தின் மூலமா அமைதி என்பதன் நிறைவேற்றத்தின் நோக்கிய யோகம்.
இறைவனுடன் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ள செய்யவும் விஞ்ஞானம். கால கிராமத்தில் எல்லா நாடுகளிலும் உள்ள எல்லா மனிதர்களிலும் பரவட்டும். பாரதம் மற்ற எந்த நாட்டையும் விட ரொம்ப பழமையான நாகரிகத்தை பெற்றிருந்தாலும் இன்று வரை அவர் பிழைத்துள்ள வித்தையானது தற்செயலான விபத்தினால் ஏற்பட்டது இல்லை. ஆனால் ஒவ்வொரு தலைமுறையிலும் தன் சிறந்த ஞானிகளின் மூலம் என்றென்றும் அழிவற்ற மேற்பொருட்களும் பாரதம் அர்ப்பணித்த பக்தியின் விளைவேதான் என்பதை சில சரித்திர வல்லுநர்கள் கவனித்திருக்கின்றனர். யுகாந்திரமாக மாறுதல் இல்லாம தொடர்ந்து வந்து காலத்தின் சவாலுக்கு எந்த தேசத்தையும் விட பாரதம் மிக தகுந்த முறையில பதிலளித்து வந்திருக்குது. கடவுளிடம் ஆபிரகாமின் கோரிக்கை என்னும் பைபிள் கதையில சோதோம் என்னும் நகரத்துல 10 நீதிமான்கள் காணப்பட்டாங்க. அந்த நகரம் காப்பாற்றப்படணும் என்ற பொழுது 10 நீதிமான்கள் நியமித்தம்தான் நான் அந்த நகரத்தை அழிக்க மாட்டேன் என்ற தெய்வீக பதில் பாரதம் மறக்கப்படுவதிலிருந்து தப்பித்து நிற்கும் தன்மையில் ஒரு புது அர்த்தத்தை பெறுது. ஒரு சமயத்துல பாரதத்தின் சமகால தவைகளாயிருந்த மிகுந்த பலமும் போர்க்களவையில் மிகுந்த திறமும் கொண்டிருந்த பெரிய சாம்ராஜ்யங்களில் எகிப்து, பாபிலோனியா, கிரேக்கம், ரோம் போன்ற ஆகிய பேரரசுகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டன. இறைவனுடைய பதில் ஒரு நாடு அதன் லோகாயதமான சாதனைகளில் வாழவில்லை, உயர்ந்த மனித மாணிக்கங்களில்தான் என்பதை தெளிவாக தெரியுது. அரைபாகம் முடிவதற்குள்ளேயே இருமுறை குருதியில் குளித்துவிட்ட இந்த 20 நூற்றாண்டில் அந்த தெய்வீக சொற்கள் திரும்பவும் கேட்கப்படும். லஞ்சத்தால விலைக்கு வாங்க முடியாத அந்த நீதிபதியின் கண்களுக்கு உயர்ந்தவர் என்று தோன்றும் 10 மனிதர்களை பிறப்பிக்கக்கூடிய எந்த நாடும் அழிவை காணாது. இந்த மாதிரியான தூண்டுதலுக்கு செவிமடித்து காலத்தில் ஆயிரக்கணக்கான தந்திரங்களுக்கு எதிராக பாரதம் தான் விவேகமற்றதில்லைன்னு நிரூபித்தும் காட்டியிருக்கு. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் தன்னை உயர்ந்த மகான்கள் பாரத மண்ணை பவித்திரமாக்கி இருக்கிறார்கள். நவீன கால கிறிஸ்துவை போல மகான்களாகிய லாகரி மகாசயர், ஸ்ரீ யுக்தேஸ்வரர் ஆகிய மனிதனின் மகிழ்ச்சிக்கும் ஒரு நாட்டின் நீண்ட ஆயுளுக்கும் ஈசனை உணரும் விஞ்ஞானமாகிய யோகத்தின் அறிவு மிக அவசியமானது என்பதை பறைசாற்ற தோன்றுது. லாகரி மகாசயரின் வாழ்க்கை பற்றியும் யாவருக்கும் பொதுவான அவருடைய கோட்பாடுகளை பற்றியும் ரொம்ப குறைவான விவரங்களில் தான் தாம் அச்சில் வெளியாகி இருக்குது. 30 வருடங்களாக பாரதம், அமெரிக்கா, ஐரோப்பா ஆகிய நாடுகள் முக்தியளிக்கும் அவருடைய யோக உபதேசத்துல ஆழ்ந்த உண்மையான ஆர்வம் உள்ளதை பார்த்திருக்கேன். அவங்க முன்பே சொன்னபடி எழுத்துல அந்த மகானின் வாழ்க்கை சரித்திரம் இப்போது மேலை நாடுகளில் அவசியமாகுது. ஏன்னா அங்கு தலை சிறந்த நவீன கால யோகியரின் வாழ்க்கையை பற்றி ரொம்ப குறைவாகவே தெரிஞ்சிருக்கு. லாகரி மகாசயர் புராதனமான வம்சாவளியை கொண்ட பக்தி ஸ்ரத்தையுடன் கூடிய ஒரு அந்தனர் குடும்பத்துல 1828ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி பிறந்தார். வங்காளத்தில் கிருஷ்ணா நகருக்கு அருகில் இருக்கும் நதியா ஜில்லாவில் உள்ள குர்னி என்ற கிராமம் தான் அவர் பிறந்த இடமும் ஆகும். அவர் கண்ணியம் வாய்ந்த கௌர்மோகன் லாகரியின் 2வது மனைவியான அவர் முதல் மனைவி 3 புத்திரர்களை பெற்றெடுத்த பிறகு ஒரு யாத்திரையின் போது இறந்து விட்டார். ஸ்ரீமதி முக்தாகாஷி என்பவரின் ஒரே மகனாவர். அவர் குழந்தையாய் இருந்த பொழுதே அவரது தாயார் காலமாகிவிட்டார். அவர் யோகிக்கெல்லாம் அரசன் என்று சாத்திரங்களில் பெயர் அளிக்கப்பட்டிருக்கும். சிவபிரானின் தீவிர பக்தை என்று வெளிப்படும் உண்மை ஒன்றை தவிர அவரை பெற்று வேறு எதுவும் தெரியல. சியாமா சரண் லாகரி என்ற முழு பெயர் கொண்ட அந்த பாலகன் தன் பாலிய காலத்தை குர்னி கிராமத்தில் உள்ள தன் மூதையார்களின் வீட்டின் கழித்தான். 3 அல்லது 4 வயதா இருக்கும் பொழுதே அவன் தன் தலையை தவிர உடல் முழுவதையும் மணலின் அடியில் மறைத்து ஒரு குறிப்பிட்ட யோகாசனத்தில் அமர்ந்தவாறு அடிக்கடி காணப்பட்டான். 1833ஆம் வருடம் குளிர்காலத்துல ஜலங்கி ஆறு தன் போக்கை மாற்றிக்கொண்டு கங்கையின் ஆழங்கள்ல மறைந்த பொழுது அதன் அருகில் இருந்த லாகரி குடும்பம் சொத்து அழிக்கப்பட்டு விட்டது. லாகரி குடும்பத்தினர் நிறுவப்பட்ட சிவன் கோவில்கள் ஒன்றும் அவர்களுடைய குடும்ப வீடுகளுடன் நதியில் மூழ்கிவிட்டது. ஒரு பக்தர் சிவபெருமானின் கற்சிலையை சுழன்றோடும் நதியிலிருந்து காப்பாற்றி இப்பொழுது குர்னி சிவமணி என்று பிரசித்தி பெற்றிருக்கும் புதிய கோவிலில் வைத்திருக்கிறார்.
கௌர் மோகன் லாகரியும் அவர் குடும்பமே குர்னியை விட்டு காசிவாசிகள் ஆனார்கள். அங்க உடனேயே தந்தையார் ஒரு சிவன் கோவிலை கட்டிவித்தார். அவர் தனது குடும்பத்தை வேத நியதியின்படி நடத்தி செய்ய வேண்டிய பூஜை முறைகளையும் தர்மங்களையும் சாத்திரங்கள் ஓதுதலையும் தவறாது பின்பற்றி வந்தார். நியாயமானவரும் திறந்த மனது உடையவருமான நவீன எண்ணப்போக்குகளின் அனுகூலங்களை அலட்சியம் செய்யல. சிறுவனான லாகரி காசி கல்வி கொடுக்கல இந்தியும் உருதுவும் பயின்றான். நாராயணன் கோசால் என்பவர் நடத்திய ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து சமஸ்கிருதம், பங்காளி, பிரெஞ்சு, ஆங்கிலம் முதலிய மொழிகளை கற்றார். வேதங்களை ஆழ்ந்து கற்றுணர்வதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அந்த இளம் யோகி நாகப்பட்டர் எனும் பெயர் கொண்ட மகாராஷ்டிர பண்டிதர் உட்பட கற்றுணர்ந்த அந்தணர்களின் சாத்திர சர்ச்சைகளை ஆவலுடன் கேட்டு வந்தார். சியாமாச்சரன் அன்பும் சாந்தமும் தைரியமும் உள்ளவனாகிய அவனுடைய தோழர்கள் எல்லோரும் விரும்பப்பட இளைஞனாக திகழ்ந்தாங்க. சரியான ஆக்ரதி, ஆரோக்கியம் மற்றும் வலிமையான தேகத்துடன் நீச்சல் மற்றும் உடல் திறமையை கொண்ட பல சாகச பயிற்சிகளில் சிறந்தும் விளங்கினாங்க. 1846 சியாமலாச்சரண் லாகரி ஸ்ரீ தேவநாராயண சன்யால் என்பவரின் மகளான ஸ்ரீமதி காசிமணியுடன் திருமணம் செய்விக்கப்பட்டார். ஒரு பாரதிய குடும்ப பெண்ணுக்கு எடுத்துக்காட்டாக காசிமணி தன் வீட்டை பராமரிப்பது, இல்லறத்தாரின் கடமையாகிய விருந்தினர்களுக்கு சேவை செய்வது மற்றும் ஏழைகளுக்கு உதவுவது ஆகிய கடமைகளை செவ்வனே மகிழ்ச்சியுடன் செய்து வந்தார். புண்ணிய சீலர்களான தின்கௌரி, துக்கௌரி என்ற இரு புத்திரர்களும் இந்த தம்பதியினருக்கு பிறந்தன. 1851 ஆண்டு 23வது வயதுல அவர் ஆங்கில அரசாங்கத்துல இராணுவ பொறியியல் இலாக்காவில் கணக்கராக வேலைக்கு அமர்ந்தார். அவருடைய பணிக்காலத்துல அவர் பல பதவி உயர்வுகளை பெற்றார். இப்படி அவர் கடவுளின் அருளுக்கு பாத்திரமான மகானாக மட்டும் இல்லாம இந்த உலகத்துல சிறிய மாநில நாடகத்திலும் ஒரு அலுவலக பணியாளர் என்ற தன் எளிமையான பாத்திரத்தை ஏற்று வெற்றியுடனேயே செய்து வந்தார். பல்வேறு சமயங்கள்ல பொறியியல் இலாக்கா, லாகரி மகாசயர், காசிப்பூர், மிர்ஜாப்பூர், நைனிதால், தானாப்பூர், காசி ஆகிய இடங்களிலிருந்து அதனுடைய அலுவலகங்களுக்கு மாற்றியது. அவருடைய தந்தையின் மரணத்திற்கு பிறகு அந்த இளைஞர் அவர்களுடைய முழு குடும்பத்திற்கும் பொறுப்பேற்று கொண்டார். காசியில் ஒரு தனித்த குடியிருப்பான கர்டேஸ்வரர் மொகலா பகுதியில் அவருக்கு ஒரு வீட்டை வாங்கினார். அவருடைய 33வது வயதுல தன் இந்த பூமியில் வந்துதித்த நோக்கம் நிறைவேற்றி விட்டதை லாகரி மகாசயர் உணர்ந்தார். இமயசாரலில் ராணிகேத்துக்கு அருகில் அவர் தன் பூஜ்ய குருவாகிய பாபாஜியை சந்தித்து அவரால் கிரியாயோக தீட்சை அருள பெற்றார். இந்த மங்களகரமான சம்பவம் லாகரி மகாசயருக்கு மட்டும் ஏற்படல, அது மொத்த மனித குலத்திற்கு ஒரு அதிர்ஷ்ட வேலைதான். தொலைந்து போயிருந்த அல்லது நெடுங்காலமாக மறைந்து போயிருந்த ரொம்ப உயர்ந்த யோக கலை மறுபடியும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டது. புராண கதையில இந்த பூலோகத்துல வறட்சியால தவித்த பக்தனாகிய பகீரதனுக்கு வானுலகத்திலிருந்து இறங்கி தெய்வீக அருளாக பொழிந்த கங்கையை போல 1861 தெய்வீக நதியாக கிரியாயோகம் இமயத்தின் ரகசிய காப்புகளிலிருந்து மனிதர்களின் கரையுற்ற வசிப்பிடங்களுக்கு பாய தொடங்கியது. மகாசயர் என்னும் சமய தொடர்பான சமஸ்கிருத பட்டப்பெயர் விசால மனதுடையவர்னு பொருள்படும். அதுக்கு இந்துக்கள்ல ரொம்ப புனித நதியான அன்னை கங்கை நீரானது இமயத்தின் நிரந்தரமான பனிகட்டிகள் மற்றும் மௌனங்களின் மத்தியில் இருக்கும் ஒரு பனி குகையிலிருந்து உற்பத்தியாகுது. எத்தனையோ நூற்றாண்டுகளாக ஆயிரக்கணக்கான மகான்கள் கங்கையின் அருகிலேயே இருந்து ஆனந்தமடைந்து அதன் கரையோரங்களிலேயே ஒரு அருளொளியை அவர்கள் விட்டு சென்றிருக்காங்க. கங்கையின் நதியின் ஒரு அசாதாரணமான ஒரு வேலை தனித்தன்மையான குணம் அதன் மாசுபடாத தன்மைதான். மாற்றம் எதுவும் இல்லாத அந்த தூய்மையில் பாக்டீரியா வசிக்கிறதும் இல்லை. பல லட்சக்கணக்கான இந்துக்கள் அதன் நீரை குடிப்பதற்கும் எவ்வித தீங்கும் இல்லாம உபயோகப்படுத்தி வர்றாங்க. இந்த உண்மை நவீன விஞ்ஞானிகளை வியப்படைந்து வச்சிருக்கு. அவர்களில் ஒருவரான டாக்டர் ஜான் ஹாவர்ட்
நார்த்ராப் 1946 ரசாயனத்தில் நோபல் பரிசு பெற்றவர்கள் ஒருவர். சமீபத்தில் சொன்ன போல கங்கை நதி ரொம்ப அசுத்தமாகப்பட்டிருந்தது என்பதை நாம் அறிவோம். இருந்தாலும் இந்தியர்கள் அதிலிருந்து குடிக்கிறாங்க, அதில் நீந்துறாங்க. அதனால அவர்கள் தெரியும்படியான வேதங்கள் இயற்கையின் காட்சிகள் எல்லாமே உயர்வாக எண்ண வைக்குது. அசிசியின் புனித பிரான்சிஸ் இவ்வளவு உபயோகம் உள்ளதாகவும் எளியதாகவும் தூய்மையதாகவும் விலை மதிப்பற்றதாகவும் உள்ள நம் சகோதரியான நீரை அருளிய இறைவனுக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று கூறிய பக்தி சிரத்தையுள்ள ஒரு இந்து நன்கு புரிந்து கொள்வார். வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.